வெல்கம் டு அவர் சேனல். இதுக்கு பிஃபோர் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம்னா இந்த லெசனோட நமக்கு இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். இதில் கர்நாடிக் வார் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். டைப்ஸ் ஆஃப் கர்நாடிக் வார், ஆங்கிலோ மைசூர் வாரை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ மராத்தா வாரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மராத்தாஸ் மேனேஜ் டு ஓவர் கம் த கிரிசஸ் காஸ்ட் பை த டிஃபீட் அட் பானிபட் அண்ட் ஆஃப்டர் த டிகேட் ரெக்கவர் தர் கண்ட்ரோல் ஓவர் டெல்லி. அதாவது மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு எதை ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்கன்னா டெல்லி. ஹவர் வேர்ல்டு மராத்தா வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்சி கண்ட்ரோல் பை த பேஷ்வா ஹேட் கிவன் வே டு 5 விர்ச்சுவல் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக அவர் கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன விர்ச்சுவல் ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பூனே, ஹைத்வாட் அட் பரோடா, ஹோன்சல் அட் நாக்பூர், ஹோல்கஸ் அட் இண்டோர் அண்ட் சிசிடாஸ் அட் குவாலியர். இந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸாக கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த பேஷ்வா கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்கன்னா இன்டர்னல் ரிவலரிஸ் அண்ட் அதர் 4 லீடர்ஸ் வேர் ஆஃபன் ஹாஸ்டைல் டு ஒன் another. Despite this, Marathas were still the formidable power. The internal conflict among the Marathas best utilized by the British in their expansionist policy. Next நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார். இது வந்து பார்த்தீங்கன்னா in case of the Marathas, the first British invention was at the time of dispute over succession to the Peshwaship following the death of Narayanan Rao. After the death of Narayanan Rao, Raghunath Rao became the Peshwa. அதாவது நாராயண ரோ இறந்ததுக்கப்புறம் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரகுநாதர் ரோ அவர் வந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியாக இருக்கார். யாருக்குன்னு எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூனாவில். யாருக்கு அண்டர்லன்னு பார்த்தீங்கன்னா நானா ஹேட்னாவிஸ் அவருக்கு அண்டரில் இருந்தார். அதுக்கப்புறம் the party recognized the infant both posthumously at Narayana Rao wife Gangabai as the Peshwa and set up the council of regency his name. அதுக்கப்புறம் அவரோட நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தார். The Treaty of Surat between the English and Raghunath Rao was concluded in 1775. However, the majority of Supreme British Council in Calcutta opposed to the Surat Treaty. Along Warren Hastings himself had no objection to ratifying the treaty. The council sent Colonel upon to open to the negotiate the peace with the Pune regency. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த ஒரு கான்ஃப்ளிக்டோ எதுவுமே இல்லை, ஆனால் அப்போஸ் மட்டும் நமக்கு பண்ணினாங்க. அப்போ தான் வாரன் ஹாஸ்டிங் என்ன பண்ணுறாரு, ஒரு அப்ஜெக்ஷன் சொல்கிறாரு, இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்போ அதுக்கு என்ன கொண்டு வராங்க, பூனா ரெஜிடென்சியில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பீஸை வந்து நெகட்டேஷன் பண்ணணும், பீஸ் இல்லாமல் அமைதி இல்லாமல் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு வார் கொண்டு வரணும். அது அந்த வாருக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் புரந்தர் அப்படிங்கிற ஒரு நேம் வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் டியூ டு த அப்போசிஷன் ஃப்ரம் த இங்கிலீஷ் கவர்மெண்ட் இன் பாம்பே. இங்கிலீஷ் கவர்மெண்ட் பாம்பேல இருந்தது இல்லையா, அதுக்கு எகைன்ஸ்டாக தான் இருந்தாங்க அந்த வாரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் 1781 நம்ம பார்க்கும்போது வாரன் ஹாஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா எதை டிஸ்பேச் பண்ணுறாருனா பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை வந்து யார் கண்டரில், போப் ஹேம் அவர் கண்டரில் கொண்டு வந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் எதை டிஃபீட் பண்ணுறாருனா மராத்தா சீஃபை டிஃபீட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நிறைய சின்ன சின்ன வார்ஸ் நடந்தது. அதுக்கப்புறம் அதை அவர் எதை கேப்சர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா குவாலியரை கேப்சர் பண்ணார். லேட்டர் 17 May 1782 நம்ம பார்க்கும்போது ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் வந்து பார்த்திங்கன்னா எதில் சைன் பண்ணாங்க, அந்த ட்ரீட்டியில் யார் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் அண்ட் மகாதாஜி சின்சியா அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அதோட ரிசல்ட் நமக்கு என்ன கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ரகுநாதர் ரோ வாஸ் பென்ஷன்ட் ஆஃப் அண்ட் மகதவ் ரோ டூ வாஸ் அக்செப்டட் த பேஷ்வா. Solicit was given to the British. The Treaty of Salbai established with the British influence in Indian policies. It provide the British 20 years of peace with the Marathas. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 20 years of peace வந்து மராத்தாஸோட சேர்ந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களோட கண்ட்ரோலே எடுத்துக்கிட்டாங்க நமக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அஃபேர்ஸ். அவங்களுக்குள்ள இன்டர்னல் அஃபேர்ஸ் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. The internal affairs of the Marathas developed after the close of the first Maratha war. Nana Fadnavis grew fond of power, jealous of Mahadaji Sinjindia and become progressively inclined to seek the support of the English. அதாவது ஜெல்லஸ், இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஜெல்லஸ்னாலேயே அதுக்கப்புறம் அவங்க யாரோட சப்போர்ட் கேட்குறாங்கன்னா இங்கிலீஷோட சப்போர்ட் கேட்குறாங்க. அப்போ த யங் பேசவா மகதா ரோட் டு ட்ரை டு இம்ப்ரூவ் த அஃபேர்ஸ் குட் நாட் செக் த ரெவலரி ஆஃப் த மராத்தா சீஃப். அவர் வந்து என்ன பண்ணாங்க, எந்த ஒரு செக்கும் பண்ணல, அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது, மராத்தா சீஃப் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு செக்குமே இல்லை. அதுக்கப்புறம் மகாதாஜி வந்து இறந்துடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிராண்ட் நெப்யூ
ரிலேஷன் வந்து ஒருத்தவங்க வராங்க, அவங்க வந்து சக்சீட் பண்ணுறாங்க. அப்போ அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ் டெத் லெஃப்ட் ஆனதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நார்த் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பேஷ்வா மாதவ் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கமிட்டட் டு சூசைட் பண்ணிக்கிறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1795. அதுக்கப்புறம் ஒர்த்லெஸ் சன் ஆஃப் ரகுநாத் ரோ வந்து பார்த்திங்கன்னா பாஜி ரோ வந்து ஒர்த்லெஸ் சன்னாக இருக்கார். அப்போ டெத் ஆஃப் நானா நவிஸ் அவர் இறந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜஷ்வந்த் ரோ வந்து பார்த்திங்கன்னா ஹால்கர் அண்ட் டவுலட் ரோ சிந்தியா ஹாஸ் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் ஈச் அதர். இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிசிந்தியா அகெயின்ஸ்ட் ஹோல்கர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிசிந்தியா அகெயின்ஸ்ட் ஹோல்கராக இருக்கிறதுக்கு பேஷ்வா வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அக்ரீட் பண்ணிவிட்டு ஹோல்கரை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பேஷ்வாட்டை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்களோட ஃபோர்ஸ்லாம் சேர்ந்து அவரை டிஃபீட் பண்ணிடுறாங்க. அப்போ பாஜாரோ அப்ரோச் பண்ணுறாரு. யாருக்கிட்ட அப்ரோச் பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா லார்ட் வெல்லஸ்லிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. அவர் அப்ரோச் பண்ணி ஃபார் த ஹெல்ப் கேட்குறாரு. அப்போ லார்ட் வெல்லஸ்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம் அதை அப்படின்ட்டு அதை ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க. அந்த இதுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் கண்டரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் கண்டரில் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் வெல்லஸ்லி வந்து பார்த்திங்கன்னா எங்கே அடுத்தது போகிறாருன்னா பூனாவுக்கு போகிறாரு. அங்கேயே ரீஸ்டோர் பண்ணி அவங்களோட பொசிஷனை வந்து அவங்க காமிக்கிறாரு. லாஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ஹோல்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மராத்தா கேபிட்டல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்கர் வந்துட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் மராத்தா வார், ஆங்கிலோ மராத்தா வார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அக்செப்டட் த சப்சிடியரி அலையன்சஸ் அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் டியூலட் ரோ சிசிந்தியா அண்ட் ரோஹோஜி ஹோன்சில் அட்டெம்ப்ட் டு சேவ் மராத்தா இண்டிபெண்டன்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மராத்தா இண்டிபெண்டன்ஸ்க்கோசரம் போராடுறாங்க. பட் த வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு ஆர்மி ஆஃப் த இங்கிலீஷ் அண்டர் ஆர்த்தர் வெல்லஸ்லி டிஃபீட்டட் த கம்பைன்ட் ஆர்மிஸ் ஆஃப் சிசிந்தியா அண்ட் ஹோன்சில் அட் அசையி அண்ட் அரகன். இது 3 வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே இதை கம்பைன்ட் ஆர்மிஸாக சேர்ந்து இதை இவங்க டிஃபீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஃபோர்ஸ்டு தெம் டு conclude separate subsidiary treaties, namely the Treaty of Diogan and the Treaty of Suji Arugon, respectively in 1809. But Yashwantrao Holkar, called as Yashwantrao Holkar, is undefeated. He had not participated in war so far. அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே இவர் அன்டிஃபீட் பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் எதுலேயுமே கலந்துக்கல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இங்கிலீஷ் டிக்ளேர் பண்ணுறாங்க இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கணும். அப்போ வந்து நிறைய அட்டம்ப்ட்ஸ் நடக்குது அவருக்கு எகெயின்ஸ்டாக. ஆனால் அந்த அட்டம்ப்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. அதனால மராத்தாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஃபீட் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் வந்து அவங்களோட பவரை காமிக்க ஆரம்பித்தாங்க. லாஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது ரிசல்ட் என்ன வந்துன்னு பார்த்திங்கன்னா மராத்தா பவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வீக்கன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக அவங்களுக்கு அண்டர்லேயே இந்தியாவில் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பிரிட்டிஷ் பவருக்கு அண்டரில் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனலாக நடந்த வார் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதாவது யார் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கும் மராத்தாஸ்க்கும். இதில் வந்து என்ன செய்யிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஹாஸ்டிங்ஸ் அவங்களோட சப்போர்ட்டோட தான் இது நடந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வா பாஜி ரோ 2 forces followed those of Mudoji II Honsil of Nagpur and Mahara Holkar III of Indore ரோஸ் எகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். அதாவது இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஆனால் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேட்டில்ஸ் நடந்தது. ஆனால் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணி ஹோன்சில் வந்து அவங்க டிஃபீட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றா ஹோல்கரை டிஃபீட் பண்ணார். அது மாதிரி மஹின்பூர் டிஃபீட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இதோட ரிசல்ட் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மராத்தா கான்ஃபிடென்சி வந்து பார்த்திங்கன்னா வாஸ் டிசால்வ் அண்ட் பேஷ்வாஷிப் வாஸ் அபாலிஷ்டு. அதாவது மராத்தா அது ஃபுல்லாகவே கலைஞ்சிருச்சு, ஃபுல்லாக கலைஞ்சிட்டாங்க. பேஷ்வாஷிப் அப்படிங்கிற ஒரு முறையே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் பேஷ்வா பாஜி ரோ வாஸ் அனெக்ஸ்ட் அண்ட் பிகம் த பார்ட் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி. லாஸ்ட்டில் என்ன ஆகுது, இந்த பேஷ்வா பாஜி ரோ 2 வந்து பார்த்திங்கன்னா எதோட ஜாயின் பண்ணார்னா பாம்பே பிரசிடென்சியோட வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு 4 பாலிசிஸ் இருந்தது. என்னென்ன பாலிசின்னு பார்த்தீங்கன்னா சிவில், ஆர்மி, போலீஸ், ஜுடிஷியரி. இது 4 தான் அவங்களோட மெயின். சிவில் சர்வீசஸ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிவில் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டிங் லா இன்டு த ஆக்ஷன் பை கலெக்டிங் ரெவன்யூ. அதாவது ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு என்ன லா கொண்டு வரணும், அது என்ன மாதிரி கலெக்ட் பண்ணணும், அதுதான் மெயின் அவங்களோட சிவில் சர்வீசஸாக இருந்தது.
So Cornwallis, who came to the India Governor General in 1786, enforced the rule against the private trade. அதாவது ப்ரைவேட் ட்ரேட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு எகைன்ஸ்டாக லா கொண்டு வந்தாங்க. அப்போ அங்கே இருக்க சர்வன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக பே பண்ணிவிட்டு அவங்க ட்ரேட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் லார்ட் வெல்லஸ்லி என்ன பண்ணுறாரு, அவர் கவர்னராக வந்ததுக்கப்புறம் அவர் என்ன கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க சிவில் சர்வன்சஸ் இந்தியாவில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்தாரு. அதே மாதிரி 1800 நமக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் காலேஜ் ஒன்று ஆரம்பித்தார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில். அங்கே வந்து லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் அதுக்கு ட்ரைனிங் கொண்டு வந்தார். அங்கே வந்து அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்க, அங்கே இருக்க ஆக்ஷன்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணார். அப்போ போன் ஈஸ்ட் இந்தியா காலேஜ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் ஹெய்லிபரி இன் இங்கிலாந்து இன் 1806 தனியாக அவங்களுக்குன்னு ஒரு காலேஜஸ் கொண்டு வந்தாங்க. இந்த ஐடியா ஆஃப் காம்படிஷன் ரெக்குயர்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 1883 மூலியமாக தான் நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சிஸ்டம் ஆஃப் காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ அவங்க யாரும் வந்து நாமினேட் பண்ணலை. டைரக்டர் எந்த ஒரு எலிஜிபிள் டு ரைட் த காம்படேட்டிவ் எக்ஸாம் மூலியமாக தான் எதுவுமே கிடையாது. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன அவங்களும் நாமினேட் பண்ணல, காம்படேட்டிவ் எக்ஸாமும் எதுவும் கிடையாது. இந்த சிஸ்டம் வாஸ் கால்ட் அஸ் நாமினேஷன் கம் காம்படிஷன் சிஸ்டம். இதில் எப்படி உள்ளார வராங்க, ரெக்ரூட்மெண்ட் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாமும் இருக்கணும் அஸ் வெல் அஸ் அந்த மாதிரி. இது 1853 நமக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஈஸ்ட் இந்தியா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹெய்லிபரி அங்கே இருக்குது, அதை அபாலிஷ் பண்ணிட்டு அதுக்கு பரியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு கமிஷன் தனியாக ஆரம்பித்தாங்க. அதில் இருக்கவங்க மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 22 இருக்கணும். அது இன் 1861 to 21 அண்ட் இன் 1876 to 1899 கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. அதுக்கப்புறம் இந்த சிவில் சர்வீஸ் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1861 தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இதை பாஸ் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஜுடிஷியல் போர்ட்ஸ்லாம் நமக்கு கொண்டு வந்தாங்க இந்தியன் சர்வீசஸ், சிவில் சர்வீசஸில். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் இருந்தது, அவங்களுக்குன்னு ஹோல்டிங் எக்ஸாமினேஷன் இருந்தது. எங்கன்னா லண்டனில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஸ் எக்ஸாமினேஷனில் ஃபியூ வெல்த்தி இந்தியன்ஸ் மட்டும் தான் அங்கே போய் அட்டன் பண்ண முடிஞ்சுது. அதில் வந்து 1869 3 இந்தியன்ஸ் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர துட்டட் அண்ட் பிஹாரி லால் குப்தா, இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க. இந்த 3 இந்தியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் த ஏஜ் லிமிட்டோட அதிகமாக இருந்தது. அதனால இன்ஸ்டெட் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலாக அவங்க இங்கிலாண்டில் போய் எழுதினாங்க. இந்த 1892 வந்து பார்க்கும்போது மினிமம் ஏஜ் லிமிட்டை வந்து நமக்கு 21 கொண்டு வந்தாங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து 23 கொண்டு வந்தாங்க. 1912 வந்து நம்ம பார்க்கும்போது ராயல் கமிஷன் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. இதோட சேர் பர்சன் யாருங்கிறது சொல்லியிருந்தாங்க. இந்த கமிஷனில் வந்து 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஜிகே கோகுலே அண்டு சர் அப்துல் ரஹீம். இவங்க 2 பேர் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 இங்கிலீஷ் மென் இருந்தாங்க நமக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த கமிஷன் நமக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன் ரிப்போர்ட் ஆஃப் 1917 இதை வந்து ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 1918 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 33% இந்தியன் வந்து ரெக்ரூட் பண்ணாங்க இந்த சிவில் சர்வீஸ் மூலமா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. அப்போ இந்த கமிஷன் வந்து எதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் இந்தியன் சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், இது 3 வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் த இந்தியா அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கமிஷன் வந்து நமக்கு ஆரம்பித்தாங்க. ஆக்ட் ஆஃப் 1935 தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அட் த சென்டர். இது 3க்கும் சேர்த்து ஒரே சர்வீஸ் சென்டராக கொண்டு வந்தாங்க. அப்போ இது 3 சேர்ந்து தான் நமக்கு நிறைய இந்தியன்ஸ் நமக்கு உள்ளார வர ஆரம்பித்தாங்க. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இன்ட்ரெஸ்ட் பேஸ் ஆஃப் த சிவில் சர்வீஸ் சிஸ்டம் இஸ் இண்டிபெண்டன்ட் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் சர்வீஸாக தனியாக சிவில் சர்வீஸ் கொண்டு வரணும், அதுதான் மெயின் எய்மாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்மிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துடணும். இது வந்து அடுத்த செகண்ட் பில்லர் வந்து பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் செகண்ட் பில்லராக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓன் ஆர்மி ஆரம்பிக்கணும், அதுக்கு சிப்பாய் தேவை. அப்போ அந்த சிப்பாய்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கு ஒரு கமாண்டர் தேவை, அதுக்கு ஒரு யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் தேவை. அப்போ இந்த சிஸ்டம் எல்லாம் இருந்தது. இதுக்குன்னு ஒரு பிரசிடென்சி தனியாக ஒவ்வொரு ஆர்மிக்கும், இப்போ பெங்காலுக்கு தனியாக ஆர்மி, பாம்பேக்கு தனியாக, மெட்ராஸுக்கு தனியாக, அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆர்மி தனியாக இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை, இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் சேலரி அலவன்சஸ் தென் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ். அதாவது கம்பேர்ட் டு இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ் பார்க்கும்போது இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு நமக்கு எல்லாமே கம்மி தான்.
அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஹவர் த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த ஆர்மி இன் எக்ஸ்க்ளூசிவ்லி பிரிட்டிஷ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரிட்டிஷோட சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 1856 வந்து 3 Indians in the army received a salary from 300 rupees per month and a highest rank of India could not reach as the subsinder. அதாவது அவங்க ஃபைனலாக ஹையஸ்ட் என்ன பொசிஷனுக்கு போனாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போலீஸ். when East India Company took over the Diwani in 1765, the Mughal police system was under the control of Fajidars who were charged in the sarkars of rural district. அதாவது நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் போலீஸ் இருப்பாங்க. அப்போ அந்த வில்லேஜ் வாட்ச்மேன் இருப்பாங்க. அவங்களுக்கு ஜமீன்தார்ஸ் வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போலீஸ் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யார் க்ரியேட் பண்ணாங்கன்னா லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து க்ரியேட் பண்ணாங்க. இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா. அப்போ ஒவ்வொரு தானாஸ்க்கும் ஒவ்வொரு கார்ன்வாலிஸ் வந்து ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் சர்க்கிள்ஸை கொண்டு வந்தார். அதில் வந்து ஒவ்வொரு வாட்ச்மேன்ஸ் இருந்தாங்க, ஒவ்வொரு டியூட்டிஸ் இருந்தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் டியூட்டி இருந்தது. அங்கே போலீஸ் அந்த வாட்ச்மேனுக்கு தனியாக போலீஸ் டியூட்டி போட்டாங்க. அதுக்கு பதிலாக அதே மாதிரி ஹெரிட்டரி ஒவ்வொரு வில்லேஜஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அது தரோகா சிஸ்டம் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு மெட்ராஸ் இன் 1802 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சிஸ்டம் வந்து சென்னையில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் த போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரல் சூப்பர்விஷன் இன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 1808 ஒவ்வொரு டிவிஷனுக்கும் தனியாக போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அங்கே தனி கலெக்டர்ஸ் வந்தாங்க. அவங்க அந்த கலெக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போலீஸை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும், அந்த ஒர்க்கெல்லாம் அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் சிஸ்டம் நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1772 வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத அவங்க அபாலிஷன் பண்ணிவிட்டு அப்போ வெறும் கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூ மட்டும்தான் அவங்களோட மெயின் லாவாக இருந்தது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா திவானி அடல்ட் அண்ட் ஃபஜுதாரி அடல்ட் அவங்க 2 பேரும் வந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கட்டாவில் செட்டப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 3 ஜட்ஜஸ் அதில் வந்தாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சிவில் கிரிமினல் அப்படிங்கிற கேஸஸை தனித்தனியாக பிரித்தாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் அதுக்கப்புறம் நமக்கு எங்கே இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட் இன் மெட்ராஸ் 1801 வந்தது. அதுக்கப்புறம் பாம்பேயில் வந்தது. இது 3லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயினாக அக்கார்டிங் டு லாவில் என்ன சொல்லியிருக்கோ அது மூலியமாக தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஹைகோர்ட் வந்தது, 3 ஹைகோர்ட் வந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேரியஸ் பிளேஸில் ஒவ்வொரு பிரசிடென்சிஸ்லேயும் வந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சப்சிடரி அலையன்சஸ். லார்ட் வெல்லஸ்லி என்ன பண்ணார், அவர் தான் வந்து இந்த சிஸ்டமை கொண்டு வந்தார். அப்போ இதில் வந்து அவர் என்ன பண்ணார், இது வந்து ஃபுல்லாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஆனால் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் வாஸ் கால்ட் த ப்ரொடக்டட் ஸ்டேட் அண்ட் த பிரிட்டிஷ் கேம் டு ரெஃபர் டு த பேராமௌண்ட் பவர். அவங்க இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அவங்களோட பவரில் தான் நம்ம இருந்தோம். ஆனால் இட் வாஸ் த டியூட்டி ஆஃப் பிரிட்டிஷ் டு சேஃப்கார்ட் த ஸ்டேட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அக்ரேஷன். அவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டை எக்ஸ்டர்னல் அக்ரஷன்லேருந்து பாதுகாக்கிறது அது மெயின் ஒர்க்காக இருந்தது. நெக்ஸ்ட் அவரோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ரூலர்ஸ் என்டரிங் த அலையன்ஸ் வித் த பிரிட்டிஷ் ஹேட் டு டிசால்வ் திஸ் ஓன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் அக்செப்ட் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ். அதாவது இந்தியன் ரூலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்தில் வேற எங்கேயோ போனாங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாக டிசால்வ் பண்ணிட்டு பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் தான் ஃபுல்லாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் ரெசிடெண்ட் அவங்க தான் வந்து கேபிட்டலில் இருக்கணும். அதே மாதிரி மெயின்டைன் சார்ஜஸ் அதே மாதிரி ஆனுவலாக இவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. நான் இங்கிலீஷ் யூரோப்பியன் அஃபிஷியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேர்ன்ட் அவுட் ஆஃப் த ஸ்டேட்டை விட்டு போகணும். நேட்டிவ் ரூலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாரின் ஸ்டேட்ஸ் ஒன்லி த்ரூ இங்கிலீஷ் கம்பெனிலேருந்து வந்தவங்கள தான் இருக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இவங்களோட பிரிட்டிஷோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லார்ஜ் ஆர்மி ஃபுல் ஆர்மியை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் மெயின் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச்மேன் சர்வீசஸ் நேட்டிவ் ரூலர்ஸ் எல்லாமே டிஸ்மிஸ் பண்ணாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரின் கம்பெனி அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவங்க பிரிட்டிஷ் கம்பெனி வந்தாங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து அவங்க வந்து இந்தியன் ரூலர்ஸ் வந்து வீக்காக இருந்தாங்க. அப்புறம் போராடுற அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாகவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Protected by British arms, they neglected the duty towards the subjects and even exploited them. ஃபுல்லாகவே அலைஞ்சிருச்சு கடைசியில். இதில் டாக்டரின் ஆஃப் லார்ட்ஸி, லார்ட் டல்ஹௌசி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையரில் இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா நியூ பாலிசி கொண்டு வந்தார். அந்த பாலிசிக்கு பேர் தான் டாக்டரின் ஆஃப் லார்ட்ஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ரூலர்ஸ் அடாப்டட் த சில்ட்ரன் அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு பெர்மிஷன் இல்லாமல் நம்ம அடாப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
go to the adopted sons and all the kingdoms would go to the British paramount power. அதாவது எல்லா சன்ஸுமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அண்டரில் வராங்கன்னா பிரிட்டிஷ் பேரமௌண்ட் பவருக்கு அண்டரில் தான் வருவாங்க. இந்த பிரின்சிபலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிட்டர்லி அப்போஸ்ட் பை த இந்தியன்ஸ் and it was one of the root cause of the great revolt of 1857. இது ஒரு மெயின் ரூட் வேர்ல்டாக நமக்கு ரூட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்டர்ஸ் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் பிரிட்டிஷ், மெயின் சக்ஸஸ் பிரிட்டிஷ் வந்து என்ன ரீசன், அவங்களுக்கு நேவல் பவர் அதிகமாக இருந்தது, டெக்ஸ்டைல் இன்க்ரீஸ் பண்ணாங்க, சயின்டிஃபிக் டிவிஷன் ஆஃப் லேபர் அது கொண்டு வந்தாங்க, எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஸ்கில்ஃபுல் டிப்ளமசி ஆஃப் பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க, ஃபீலிங்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அமாங் த இந்தியன் மர்ச்சன்ட்ஸ்க்கு எந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஈக்குவாலிட்டி அண்ட் இக்னோரன்ஸ் ஆஃப் த இந்தியன் கிங்ஸ் கப் நடுவில் இன்இக்வாலிட்டியாக இருந்தது. ஓவராலாக இந்த லெசனோட நம்ம கன்க்ளூஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இந்தியா வந்து பிரிட்டிஷ் டாமினேட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி மோர் இந்தியன் டெரிட்டரிஸ் அண்டர் பிரிட்டிஷ் டாமினேட் த்ரூ சப்சிடியரி அலையன்சஸ் அண்ட் டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸி. முடிஞ்ச அளவுக்கு பிரிட்டிஷ் டாமினேட் பண்ணுறாங்க, அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் பார்த்தாங்க. திஸ் பாலிசி ரெட் டு த சவுத் இந்தியன் ரிபிலியன், வெள்ளூர் ரிபிலியன் அண்ட் கிரேட் ரிபிலியன் அப்படிங்கிறது 3 ரிபிலியனாக நமக்கு இதுலேருந்து இதுக்கப்புறம் இந்த பாலிசிஸ் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட இந்த லெசன் ஓவர். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லெசன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.